வணக்கம், நான் ரம்யா. பாண்டிச்சேரி விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பிளேஸை பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான பிளேஸாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிஃபோர் தட், பாண்டி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம். அது வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, மெமரபிளான மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது எந்த கோயில், அது எங்கே இருக்குது, அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது, அங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நம்ம விசிட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா, இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாண்டி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் திஸ் வீடியோ மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வித்தவுட் எனி டிலே, எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு 375 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 6.5 ஹவர்ஸில் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப்பில் காட்டுச்சு. பட் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக பாண்டிச்சேரி போல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு போனோம். அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயில். ஸோ சிதம்பரத்துலேருந்து பாண்டிச்சேரி பக்கம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம சிதம்பரம் போயிட்டு அதுக்கப்புறமா பாண்டி போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிக்கு காரில் தான் போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஈரோடு, ஈரோட்லேருந்து சேலம், சேலம்க்கு அப்புறமா விருதாச்சலம் அண்ட் அடுத்ததாக சிதம்பரம். நாங்கள் ரொம்ப ஏர்லியாக மார்னிங் டைம் அந்த மாதிரிலாம் கிளம்பல. ஈவினிங் 4 o'clock தான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 10 o'clockலாம் சிதம்பரம் வந்துட்டோம். அண்ட் ரெசார்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 10:30 அப்படிங்கும்போது ரெசார்ட்டில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். சிதம்பரம் ரீச் ஆனது நைட் டைமில். சிதம்பரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஃபஸ்ட் அந்த தாட்டே வரல, பிகாஸ் கூகுள் மேப் ஒரு ரூட்டு சொல்லுது, பட் அங்கே அது வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி சிதம்பரம் டவுன்லேருந்து அந்த நைட் டைமில் நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டை கண்டுபிடிச்சி அந்த ரெசார்ட்டுக்கு வரதே பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வரல. நைட்டு வீடியோ எடுக்க முடியலன்னா என்ன, மார்னிங் எந்திரிச்சதும் நம்மளோட டியூட்டி வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ், இந்த ரெசார்ட் வந்து நாங்கள் சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆன்லைனில் பார்த்தோம், பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது இந்த ரெசார்ட். அவங்களோட ஆம்பியன்ஸ், அவங்களோட சர்வீஸ், ரூம்ஸ் எல்லாமே சூப்பர். இப்போ கோயிலுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசார்ட்டுடைய ஃபுல் வியூ அண்ட் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ரெசார்ட்லேருந்து சிதம்பரம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இதுதான் சிதம்பரம் கோயில். ரெசார்ட்லேருந்து கோயில் வருது ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. பார்க்கிங் ஸ்பேஸ்னு தனியாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இல்லை. அப்படியே ரோட்லேயே சைடில் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு போகணும். ரோட்டில் தானே பார்க் பண்ணணும், அப்போ ஃப்ரீ பார்க்கிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கும் நம்ம பே பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 4 வழி இருக்கான். இதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயில். கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே அந்த வைபே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னால் இந்த அவுட்டர் வியூ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு, பிகாஸ் கோயிலுக்குள்ளே வீடியோஸ் இல்லைன்னா ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. இந்த கோயிலுக்கு வந்தது வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த டேவை வந்து மறக்கவே முடியாது. உள்ள ஒரு 1.5 hours கிட்டே நாங்கள் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு போய்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஸோ நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வந்ததுமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட் வந்து சிதம்பரம் டவுன்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ்குள்ளே தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜுக்கு வர ரோடே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ ரோடாக இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டி ரோடாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ஒர்த்து தான் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசார்ட்டே பாருங்களேன், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். சுற்றியும் மரம் செடின்னு நிறைய வச்சுருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி பாண்டு, அந்த பாண்டில் நிறைய டக்கு, எக்கச்சக்கமான ஃபிஷ்ஷஸ், அதுவும் கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ். அதுக்கப்புறமா லானு, கிட்ஸுக்கு ப்ளே ஏரியான்னு எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்கே இருக்குது. ரொம்ப காமாக இந்த என்வாயன்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலியோட லெஷராக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெய்டு வீடியோ இல்லாட்டி ஸ்பான்சர் வீடியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அழகுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா பெருசானதுக்கப்புறமா இதை சேல் பண்ணிடுறாங்க. மீன் பிடிக்கிறவங்க வந்து இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது கரெக்டாக மீன் பிடிக்கிறவங்க வந்து அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணுறதை பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அவங்களுக்கு ஃபிஷ்ஷு கிடச்சிருது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா நம்மளும் ஏன் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட போய் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு ஸ்மைலிங் ஃபேஸோட ஃபிஷ்ஷிங் ராடை கையில் கொடுத்து
எப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு ஒயிட் கலரில் பேஸ்ட் மாதிரி ஃபுட்டு வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்டை வந்து அப்படியே எட்ஜில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷிங் ராடை தண்ணிக்குள்ளே விட்ட உடனே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஃபிஷ்ஷு கிடச்சிருது நமக்கு. இப்படி ஃபிஷ்ஷிங் பண்ணுறது செம ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இப்போ இந்த ரெசார்ட்டில் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டுருக்குறோம். சிதம்பரம்லேருந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு 62 கிலோமீட்டர்ஸ் வருது. அதே மாதிரி 1 hour 45 minutes ரீச் ஆயிடலான்னு கூகுள் மேப் சொல்லுது. ஸோ அதே மாதிரி நாங்களும் ரீச் ஆகிட்டோம். ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோட்லேருந்து யாரோ வந்து நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணாங்க. என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த ஊர் பேர் வந்து கிள்ளைங்க. ஸோ இந்த பேரூராட்சிக்கு உட்பட்டது தான் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அதுக்கான வசூல் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் அந்த டிக்கெட்டு. எஸ், ஃபைனலி பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. ஓகே, இப்போ உள்ளே போகலாம். இதுதான் போட் புக்கிங் கவுண்டர். இங்கே வந்து 2 types ஆஃப் போட்ஸ் அவைலபிள். ஒன்று வந்து ரோ போட் அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மோட்டர் போட்டு. நாங்கள் வந்து 400 rupees கொடுத்து ரோ போட் புக் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் கூட இன்னொரு கப்பல் அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கே போட்டுக்கு நம்ம தனியாக பே பண்ணிட்டோம். இப்போ உள்ளே என்ட்ராகும்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ்க்கு 10 rupees, கிட்ஸுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தாத்தா தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் போய் போட்டில் உட்காந்து அப்படியே செட்டில் ஆனதுக்கப்புறமா அந்த தாத்தா ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா நான் இன்னும் உள்ளே டீப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அவர் எவ்வளோ அமௌண்ட் கேட்டார் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் வந்து அவர் கேட்ட எக்ஸாக்ட் அமௌண்ட் கொடுக்கல. அதுலேருந்து ஒரு 100-200 நாங்கள் லெஸ் பண்ணோம். அவர் ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனார். இந்த பிளேஸை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம். என்னதான் மூவியில் பார்க்குறத விட இதை போய் நேராக பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மொமெண்ட்டில் தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட். அந்த பிளேஸே ரொம்ப 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 காமாக இருந்துச்சு. வெறும் தண்ணி சவுண்டு, அதுக்கப்புறமா பேர்ட் சவுண்டு இதெல்லாம் தான் அங்கே கேட்க முடியுது. அதே மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாம்பையும் தண்ணிக்குள்ளே பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் இங்கே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கையெல்லாம் வைக்க வேண்டாம். இங்கே பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேஷுவலாக ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. எங்களை மாதிரியே அங்கே நிறைய டூரிஸ்ட்டை பார்க்க முடிஞ்சு, அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸையும் பார்க்க முடிஞ்சு. ஸ்டார்டிங்கில் அந்த தாத்தா சொன்னார் இல்லையா, ரொம்ப டீப்பாக அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு, அது இந்த ஸ்பாட்டு தான். இந்த ஸ்பாட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த போட் ரைடு வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. 40 minutes எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக இந்த டே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ், இப்போ இறங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போது வி ஆர் ஹெட்டிங் டு பாண்டிச்சேரி. இங்கே பிச்சாவரம்லேருந்து பாண்டிச்சேரி பக்கம் தான். அதனால் நீங்கள் பாண்டி ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அப்போ மறக்காமல் பிச்சாவரமில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த பிளேஸும் சரி அந்த போட் ரைடும் சரி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ், பாண்டி வந்தாச்சு. வி ஆர் என்ட்ரிங் இன்டு பாண்டிச்சேரி. இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இருக்கிறீங்க அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. பட் ஹோட்டல் எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். ஒரு வழியாக ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். செக்இன் பண்ணி இப்போ உள்ளே போயாச்சு. அடுத்ததான் பீச் போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு செரனிட்டி பீச் போனோம். நாங்கள் போன டைமில் பெருசாக க்ரௌட் இல்லை. பட் என்னென்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக போயிட்டோம். ஸோ நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே இருட்டாயிடுச்சு. அதனால் அதுக்கு மேலே அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour மட்டும் செரனிட்டி பீச்சில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அடுத்ததான் செரனிட்டி பீச்லேருந்து ஃப்ரெஞ்ச் காலனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். சிட்டிக்குள்ளே வந்தால் செம்ம டிராஃபிக்கு. எப்படியோ டிராஃபிக்கெல்லாம் தாண்டி இப்போ ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரெஞ்ச் காலனியை வந்து நைட் டைமில் பார்க்குறத விட டே டைமில் பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் ஃப்ரெஞ்ச் காலனியோட ரியல் பியூட்டியை பார்க்கவே முடியல. இதில் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் நம்ம நடந்து போனோன்னா ராக் பீச் வந்துடும். ராக் பீச்சில் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுச்சு. கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும், பாண்டி வந்து ஒரு மினி கோவா. இங்கே இந்த வைபே வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரம் கிட்ஸ் டு எல்டர்ஸ் எல்லா ஏஜ் குரூப் பீப்புளையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ரெடி ஆகிட்டு ஃப்ரெஞ்ச் காலனியை டே டைமில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரே ஆசை. அதனால் திரும்பவும் ஃப்ரெஞ்ச் காலனியை பார்க்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். எஸ், தட் இஸ் ட்ரூ. ஃப்ரெஞ்ச் காலனியோட ரியல் பியூட்டி இப்போ தான் தெரியுது. அடுத்ததாக இங்கே மணக்குள விநாயகர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம்.
நாங்கள் போயிருந்த டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி டைமு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, நாங்கள் முன்னாடி நாள் போயிருந்தோம். அடுத்ததான் இங்கே இன்னொரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டும் இருக்குது, அங்கேயும் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. அதுதான் ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம். இதுவுமே ஃப்ரெஞ்ச் காலனியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பட் உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளை உள்ளேயே விடுறாங்க. அதனால் இங்கே நான் எதுவுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அந்த ஆசிரமம்குள்ளேயே லைப்ரரியும் இருந்துச்சு. அந்த லைப்ரரியில் பார்த்தா நிறைய யோகா ரிலேட்டடான, ஹெல்த் ஃபிட்னஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த புக் வாங்கினேன். அடுத்ததாக ராக் பீச் டே டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஸோ நைட் இருந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை, இப்போ க்ரௌடு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, பாண்டிச்சேரியுடைய சீஃப் செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இது மட்டும் கிடையாது, பாண்டியுடைய இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நிறையா இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம ராக் பீச் டே டைமில் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. ஒரு விஷயம் நல்லா எனக்கு புரிஞ்சிச்சு, பாண்டிச்சேரி நைட் டைமில் வேறு மாதிரி இருக்குது, அதுவே டே டைம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பட் ஸ்டில் பாண்டிச்சேரி அப்படின்னாலே வைபு தான். பாண்டிச்சேரி அப்படின்னாலே இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அடுத்ததாக பாண்டியில் இன்னொரு ஃபேமஸான பிளேஸ் தான் ஆரோவில். நான் ஆல்ரெடி ஆரோவில்லை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம நேராகவே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரோவிலுக்கு கிளம்பிட்டோம். எஸ், ஆரோவிலுக்கு வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானதுமே பார்க்கிங்க்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங்கை பார்த்ததுமே நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். பிகாஸ் செம்ம க்ரௌடு, பார்க்கிங்லேயே இவ்வளோ க்ரௌடாக இருக்கே, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம உள்ளே போகிற அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஆரோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஆரோவில்லோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே வந்து ஃப்ரீ தான், பார்க்கிங்கில் மட்டும் 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. இங்கே வந்து எதுவும் டிக்கெட்லாம் சார்ஜ் பண்ணல. இங்கே அந்த கோல்டன் குளோப் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து மாற்றி மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அதை பார்க்குறக்கு தான் இப்போ எல்லோரும் போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் நடந்து வந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இனிமேல் தான் ரியல் வாக்கிங் இல்லைன்னா ரியல் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. போகிற வழியிலெல்லாம் நிறைய செடி, நிறைய மரங்களை பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் நடந்துகிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் மாற்றி மந்திர் வரவே இல்லை. ரொம்ப தூரமாக நடந்து போனோம். இவ்வளோ தூரம் நடக்கணும்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்போம். ஏன்னா செம்ம வெயில். வாட்டர் பாட்டில்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல, ஒரே ஒரு சின்ன பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம். அதுவும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணி தீந்துடுச்சு. அங்கே எந்த ஷாப்ஸும் இல்லை, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு, எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு, சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. நிறையா பேர்னால நடக்க முடியாமல் அப்படியே அங்கங்கே உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இதில் நாங்கள் எங்களோட கிட்டையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பெரியவங்க நமக்கே முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா கிட்ஸுக்கெலாம் நினச்சி பாருங்கள், ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பேசாமல் பாதியிலே திரும்பிடலாமா அப்படின்லாம் கூட யோசித்தோம். திரும்பி போகணும்னா மறுபடியும் அவ்வளோ தூரம் நடக்கணுமே, அதுக்கு பயந்துட்டே வேண்டாம் நம்ம மாற்றி மந்திரே போயிடலாம் என்ன ஆனாலும் சரி. பிகாஸ் அங்கே போயிட்டா அவங்க ரிட்டர்ன் வரதுக்கு பஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, திரும்பி இவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது அப்படின்னு நாங்கள் நேராக மாற்றி மந்திருக்கே போயிட்டோம். ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து இப்போ கடைசியாக மாற்றி மந்திர் வந்தாச்சு. இந்த பிளேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறையா மரம் இருந்துச்சு, ஒவ்வொரு மரமே பயங்கரம் பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இங்கே நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கு முன்னாடியும் போய் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் செம்ம டயர்டாகி ட்ரெயின் ஆகிட்டோம். அதனால் பஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு, எங்கே அந்த கோல்டன் குளோபை காணோம் அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னாங்க. மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனோம். அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இட்ஸ் ஜஸ்ட் அ வியூ பாயிண்ட். அந்த கோல்டன் குளோப் மாதிரி இருக்கிற மாற்றி மந்திர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸில் அதை பார்த்துக்கலாம். இதை பார்த்ததும் எனக்கு செம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா மாற்றி மந்திரே நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது செம்ம டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஜூம் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறேன். சும்மா இங்கே நின்று அந்த மாற்றி மந்திர அந்த குளோபை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். இதுக்கா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த வெயிலில் பயங்கரமாக நடந்து டயர்டாகி ட்ரெயின் ஆகி வந்தோம் அப்படின்னு நினச்சா ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு.
இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா மாற்றி மந்திர் இன்னும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நடக்கணுமா, வேண்டாம்ப்பா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து திரும்பிட்டோம். ரொம்ப தூரம் நடந்து பயங்கரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்து இந்த மாற்றி மந்திரை பார்க்கறது அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஒரு சிலருக்கு இது பிடிச்சிருக்கலாம், பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நீங்கள் வந்து கிட்ஸையோ இல்லாட்டி எல்டர்ஸையோ இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ வந்து நம்மளை என்ட்ரன்ஸ் கிட்ட அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நம்ம பார்க்கிங்க்கு அப்படியே போய்க்கலாம். பார்க்கிங் போகிறதுக்கு முன்னாடி லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அங்கேயே ஃபுட் கோர்ட்டும் இருந்துச்சு. லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ், பாண்டிச்சேரி ட்ரிப் கம்ஸ் டு அன் எண்ட். நீங்கள் இது வரைக்கும் பாண்டி போனதில்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் போய் பாருங்கள். இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாண்டிச்சேரி வந்து எங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ், நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது டன்ஸ் ஆஃப் மெமரிஸ், அதுக்கப்புறமா நிறைய ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாண்டி போயிட்டு வாங்க. அண்ட் திஸ் இஸ் ராம்யா ஷைனிங் ஆஃப். See you next video. Bye.